இன்றைக்கி சிக்கன் குழம்பும் சப்பாத்தியும் செஞ்சிகிட்ருக்கிறேன். குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய், மிளகாப்பொடி எல்லாமே போட்டு வச்சாச்சு. மேலே வந்து கசகசாவும் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் கறியை தாளித்து விட்டாச்சு. சோம்பு, கருவேப்பிலை தழை போட்டு கறி போட்டு உப்பு, பெப்பர் தூள் போட்டு தாளித்து விட்டாச்சு. இந்த பக்கம் ஆம்லேட் போடுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டு சட்டி பழகிறதுக்காக அந்த சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கிறேன். இப்போ அதை எடுத்துகிட்டு ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இந்த பக்கம் சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போது இதை சாந்து அரைச்சி ஊற்றிடலாம். நான் என்றைக்குமே கொஞ்சமாக செய்கிறதுனா கூட பெரிய சட்டியில் தான் செய்வேன். அப்போ தான் இந்த சிக்கனெல்லாம் நல்லா அங்கங்கே டோஸ்ட் ஆகும். நம்ம சின்ன சட்டியில் செஞ்சோமா ஒன்று மேலே ஸ்டீம் பண்ண மாதிரி ஆகிடும், நல்லாவே வேகாது. அதனால தான் சின்ன வெங்காயம் ஆம்லேட் ரெடி. இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கலர் வரல, கொஞ்சம் காரமும் பத்தலை, உப்பும் பத்தலை. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கிறேன். நம்ம சமைக்கும் போது சாப்பிட்டு பார்த்துக்கிட்டே சமைச்சோமா தான் அதெல்லாம் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் நான் சாப்பிட்டு பார்க்காமே கரெக்டாக சமைப்பேன்பாங்க. அந்த மாதிரிலாம் எனக்குலாம் வராது. இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தியும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஒரு சப்பாத்தி எடுத்தாச்சு. இந்த லைட்டு இப்படியே தான் மின்னி நைட்டு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு லைவில். சாப்பிட்டு மட்டும் பார்த்தாச்சு, பாதி சாப்பிட்டாச்சு. இப்போது சப்பாத்தியை பிச்சு போட்டு குழம்பு ஊற்றியாச்சு, ரெடி. அதையும் அப்புறம் எடுத்து பிச்சு போட்டுக்கலாம், வேகட்டும். ஆம்லேட்டும் பாதி ரெடி ஆயிடுச்சு, பாதி சாப்பிட்டாச்சு. இனிமேல் சாப்பிட்லாம். இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ வந்து பெரிய வீடியோ தான் வரும், நீங்கள் போய் பாருங்கள். ஷார்ட்ஸில் வராது, பெரிய வீடியோவுக்கும் போய் பாருங்கள். தேங்க்யூ.